ஆகா கல்யாணம். நாளைய எபிசோடில் இங்கே சூர்யா என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா ராஜலட்சுமி சூர்யாக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. சூர்யா இங்கே பாரு, நாளைக்குள்ளே இந்த குழந்தைய நீ கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் ஒப்படைச்சிடு. அதில் அப்படின்னா அந்த குழந்தைய நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத என்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். இல்லை அப்படின்னா உன்னால் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உன்னை நான் இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறேன். நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா அந்த குழந்தை பார்த்தினா எல்லா உண்மையும் நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இங்கே ராஜலட்சுமி ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே மகாவை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இனிமே கண்டிப்பாக சூர்யா இந்த வீட்டில் ஒரு சாதாரண ஆள் தான். அதுவும் நாளையிலிருந்து தான் இந்த வீட்டில் அவன் இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்கு அவன் இந்த குழந்தை பார்த்தினா எல்லா உண்மையும் சொல்லணும். அதோட இந்த குழந்தைய அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விடணும். என்ன சூர்யா புரியுதா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதனால் அது வரைக்கும் இனிமேல் சூர்யா இந்த கம்பெனி பொறுப்புகள்லாம் பார்த்துக்க மாட்டான். ஸோ கம்பெனிக்கு நான் புதிய எம்டியை நியமனம் பண்ண போகிறேன். இனிமேல் சூர்யா அந்த கம்பெனி பொறுப்பை இருக்க மாட்டான் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் இல்லை, சரி சூர்யா கம்பெனி பொறுப்பை பார்க்க மாட்டார்னா அப்போது கம்பெனி பொறுப்பை யார் பார்க்க போகிறான்னு சொல்லி இங்கே சித்ராவுக்கு ஒரு பக்கம் யோசனை இருக்குது. ஒரு பக்கம் இங்கே அனாமிகா சந்தோஷப்படுறாங்க. அப்போது பிரபுக்கிட்ட தான் இந்த பொறுப்பு வரப்போகுது. விஜய்கிட்ட தான் இந்த பொறுப்பாக போகுது. அப்போது விஜய் தான் இனிமேல் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கப்படாதுன்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க இங்கே அனாமிகா. ஆனால் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. உடனே அனாமிகாவே சொல்கிறாங்க, அப்படின்னா அந்த பொறுப்பை விஜய்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டி அப்படின்னு இங்கே சொல்ல, உடனே அதுக்கு ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஏன் சூர்யா இல்லைன்னா என்ன உடனே விஜய்கிட்ட கொடுக்கணுமா? அது தேவையில்லை. சூர்யாவுக்கு பதில் இனிமேல் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் மகா தான் பார்த்துக்க போகிறான்னு சொன்னவும் இங்கே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சித்ரா ஒரு பக்கம் அவருடைய பையனை தான் எம்டி ஆக்குவாங்கன்னு சொல்லி அவங்க கனவு காண்றாங்க. அனாமிகா அவங்களுடைய ஹஸ்பண்டை இங்கே வந்து பதவியில் வைப்பாங்கன்னு சொல்லி அவங்க கனவு கண்டாங்க. ஆனால் ராஜலட்சுமி எதுவுமே இல்லாமல் மகாவை எம்டி ஆக்கப்போன்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. குறிப்பாக மகாவாலேயே அதை ஏற்றுக்க முடியல. உடனே மகா சொல்கிறாங்க, வேணாம் ஆண்டி, எனக்கு செட் ஆகாது, நீங்கள் வேறு யார்கிட்ட பதவியை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு திறமை பத்தாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ மகா, இது திறமைக்கு ஏற்ற பதவி இல்லைம்மா, இது மரியாதைக்கு ஏற்ற பதவி. இந்த பதவியில் நீ தான் இருக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேச்சை மதிக்கிறாந்தா நீ மறுக்காமல் இந்த பதவியை ஏற்றுக்கன்னு சொல்கிறாங்க. உடனே அனாமிகா சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி, மகாவால் தான் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவள்கிட்ட இந்த பதவி கொடுக்குறீங்க? நீங்கள் இந்த பதவியை விஜய்கிட்ட கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அனாமிகா புருஷன் சொல்கிறாரு, இல்லை வேணாம் அனாமிகா, என்னை விட இந்த பதவிக்கு மகாணி தான் கரெக்டாக இருப்பாங்க, அதனால் மகாணி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இங்கே அனாமிகா பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, நல்ல ஒரு பதவி வரும்போது அதை தக்க வச்சுக்க தெரியாமல் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோன்னு தெரியாமல் அனாமிகா செம்மையாக கடுப்பாகிறாங்க. உடனே இங்கே பங்குக்கு சித்ரா சொல்கிறாங்க, ஏன் இப்படி மகா தான் வேணான்னு சொல்கிறாள், அவள் விட்டுட்டு என் பையனுக்கு அந்த பதவி கொடுக்கலாமே, கண்டிப்பாக என் பையன் அந்த பதவியை ரொம்ப சிறப்பாக பார்த்துப்பான்னு சொல்லவும் இங்கே உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் பையன் தானே, உங்கள் பையன் எப்படி பார்த்துப்பான்னு தான் ஊருக்கே தெரியுமே. ஏற்கனவே ஒரு வாட்டி அவரை ஆஃபீஸ் விஷயத்தை பார்க்க சொல்லி தான் தேவையில்லாத ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதனால் உங்கள் பையனை விட என் தங்கச்சி ரொம்பவுமே சூப்பராக பார்த்துப்பா, அதனால் என் தங்கச்சி இருக்கட்டும் அந்த பதவியில் அப்படின்னு இங்கே அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே இங்கே சித்ரா நினைக்கிறாங்க, அடி பாவி, கட்டின புருஷனுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, தங்கச்சி மேலே நம்பிக்கை வைக்கிறியா, நீலாம் எங்கடி உருப்பட போகிறேன்னு மனசு நினைக்கிறாங்க. உடனே அஞ்சலி கேட்குறாங்க, என்னத்த மனசை என்னமோ பெருசாக யோசிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒன்றும் யோசிக்கலை அப்படின்னு சித்ரா சொல்லிடுறாங்க. இங்கே மகாவை எல்லாருமே நீ தான் கம்பெனி பொறுப்பை பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. மகாவும் மறுக்க முடியாமல் அந்த பதவியை ஏற்றுக்கிறாங்க. சூர்யா உடனே வந்து மகாட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் மகா அதுக்கு பதில் பேசாமல் தள்ளி போயிடுறாங்க. ஏன்னா மகாவுக்கு சூர்யா மேலே இருக்கிற கோபம் இன்னும் குறையவே இல்லை. சூர்யாவும் அந்த அழகி குழந்தை யார் என்ன அப்படிங்கிறத யார்கிட்டையுமே சொல்ல போகிறதில்ல. அவர் அந்த விஷயத்த ரொம்பவுமே சீக்ரெட்டாக வச்சுக்கிறாரு. அதனால் மகா சூர்யா கிட்ட பேசுறதாவே இல்லை. ஆனால் இந்த அழகி குழந்தை யாருது அப்படிங்கிறத மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சி இந்த வீட்டில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயத்த சொல்லி ஆகணும். அதோட இந்த குழந்தைக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நிரூபித்து ஆகணும் அப்படிங்கிறதுல மகா ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க. அதுக்காக மகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சூர்யா இது வரைக்கும் ஆஃபீஸில் போயிட்டு என்னெல்லாம் பண்ணார்,
என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சூர்யாவுக்கு ஆஃபீஸில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாஃபோட நெருக்கம் இருந்திருக்கலாம். அந்த நெருக்கத்தினால கூட இந்த குழந்தை பிறந்திருக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இங்கே மகா யோசிக்கிறாங்க. ஏன்னா சூர்யா அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆஃபீஸில் மட்டும்தான். அப்போது அந்த கம்பெனியில் போய் சூர்யா மாதிரி நம்மளும் பதவி ஏற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் ஃபுல் டைம் நம்ம அங்கே இருந்தால் மட்டும்தான் சூர்யாவுடைய ஷெட்யூல் என்ன, சூர்யா எங்கே போவார், எங்கே வருவார், என்னென்ன பண்ணார், யார் கூட நெருக்கமாக இருந்தார், யார் கூட நெருங்கி பழகினார், பேசினார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த அழகி குழந்தை யாருடைய குழந்தை, உண்மையிலேயே சூர்யாவுக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற எல்லா உண்மையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி இங்கே அஞ்சலி மகா கிட்ட சொல்கிறாங்க. உடனே மகாவும் சொல்கிறாங்க, கரெக்ட் தான் அஞ்சலி, சூர்யா எங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறத நாம் சரியாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் இருக்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது சூர்யா இருந்த அந்த கம்பெனிக்கு நாளையிலேருந்து நான் போகிறேன். போயிட்டு அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, சூர்யாவுக்கும் அந்த கம்பெனியில் யாருக்கும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கன்னு சொல்லி மகா அடுத்த நாள் காலையில் கிளம்பி கம்பெனிக்கும் போகிறாங்க. கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனி மேனேஜரை ஃபுல்லாக தெளிவாக விசாரிக்கிறாங்க அஞ்சலியும் மகாவும். சூர்யா எப்போ வருவார், எப்போ போவார், அவருக்கு இங்கே யார் கூட பழக்கம் இருந்துச்சு, அந்த அழகி குழந்தைய அன்றைக்கி சூர்யா எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிற எல்லா தகவலையும் அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட ஒன்று விடாமல் விசாரிக்கிறாங்க மகாவும் அஞ்சலியும். கம்பெனி மேனேஜரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கம்பெனியில் அவங்க அப்பாவும் அவரும் பேசின சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் டெலீட் ஆகிருக்கு. அதை செக் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் சிசிடிவி கேமரா ஏன் ஒர்க் ஆகலை, அங்கே இருந்த அந்த பார்ட் மட்டும் எங்கே போச்சு, அப்போது அந்த டைமிங்கில் தான் ஏதோ நடந்திருக்கு, அந்த டைமிங்கில் தான் சூர்யாவுக்கு அந்த குழந்தை கிடச்சிருக்கு. அப்போது அந்த நேரத்தில் சூர்யா எங்கே இருந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வு கிடச்சிரும்னு இங்கே மகாவும் அஞ்சலியும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஒன்று சூர்யா நம்பரை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா, அந்த நேரத்தில் அவர் யார்கிட்ட பேசினார், எங்கே போனார், எங்கே வந்தார், அதோட அன்றைய டேட்டில் அவருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம், யாருக்காவது பணம் அமைச்சிருக்காரா அப்படிங்கிற எல்லா விதத்தையும் செக் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிற ஐடியா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சூர்யாவுடைய ஃபோன் வேணும். சூர்யாவுடைய ஃபோன் கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபோன் நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. உடனே மகா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. நாம் ஏன் அழகியை பயன்படுத்தி சூர்யாவுடைய ஃபோனை கொண்டு வர சொல்லி அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்க்கக்கூடாதுன்னு இங்கே மகா சொல்லவும் அஞ்சலி சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா மகா, கண்டிப்பாக சூர்யாவுடைய ஃபோன் மட்டும் நமக்கு கிடச்சிதுன்னா இந்த பிரச்சனையை ஈஸியாக நம்ம முடிவு கொண்டு வந்தாலும் முடிவு பண்ணுறாங்க. சரி, நாம் இந்த சிசிடிவி பற்றின விஷயங்களை கண்டுபிடிப்போம் முதல்ல. அதுக்கப்புறமா நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நாம் அழகியை வச்சு எப்படியாவது சூர்யா ஃபோனை கொண்டு வர சொல்லி அந்த ஃபோனில் ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி இங்கே மகாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. ஸோ சூர்யாவுடைய ஃபோன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக சூர்யாவுடைய எல்லா விஷயத்தையும் அஞ்சலியும் மகாவும் கண்டுபிடிப்பாங்களா, இந்த அழகி யாருடைய குழந்தை அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் அதை வெட்ட வச்சது கொண்டு வருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.